இஸ்லாத்தில் திங்கள் மற்றும் வியாழக்கிழமையின் சிறப்புகள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கள் மற்றும் வியாழன் ஆகிய நாட்களை தேர்ந்தெடுத்து நோன்பு நோற்று வந்தார்கள். இரண்டாவது, ஒவ்வொரு வியாழனும் திங்களும் அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றன அல்லாஹ்விடத்தில். நோன்பு நோற்றிருக்கும் போது என் அமல்கள் சமர்ப்பிக்கப்படுவதை விரும்புகிறேன் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மூன்றாவது, அபூ கத்தாதா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் திங்கட்கிழமை நோன்பு நோற்பது குறித்து கேட்கப்பட்டது. அதற்கு அன்றுதான் நான் பிறந்தேன், அதில்தான் எனக்கு குர்ஆன் முதலில் அருளப் பெற்றது என்று கூறினார்கள். சுபஹானல்லாஹ். ஹதீஸ் இடம்பெறும் நூல் திர்மிதி மற்றும் முஸ்லிம்.